அவன் வந்து தமிழனே இல்லை, ஆனால் அவனுக்கு அங்கே இது வேணும்னு சொல்கிறீங்க, தர்கான்னு சொல்கிறீங்க. எல்லா முஸ்லீம்களும் தர்கா வழிபாட்டில் இருக்காங்களா? ஆளூர் ஷானவாஸ் தர்கா வழிபாட்டில் இருக்காரா? அந்த ஆள் ஈவேராவை ஏற்றுக்கிட்டாரா, அல்லாவை ஏற்றுக்கிட்டாரா? அதை சொல்லுங்கள். 1100 ஆண்டுகள் பழமையான மசூதின்னு எழுதி வச்சு எப்படி 1100 வருஷம் ஆயிருக்கும்? எடலாக்குடியில் திடீர்னு ஒரு போர்டு முளைக்குது அப்படின்னா, இந்த எடலாக்குடியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் 1100 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க. எப்போ முஸ்லீம் படையெடுப்பு எப்போ நடந்துச்சு, முஸ்லீம்கள் எப்படி அங்கே இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அதில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எப்படி வந்தாங்க, எடலாக்குடியில் எப்படி வந்தாங்க? அப்போ இவங்க புதுசாக ஒரு வரலாறு எழுதுகிறாங்கல்ல. அங்கே இருக்கக்கூடிய மசூதி என்ன கட்டினான்னு தெரியாது, ஒரு 100 வருஷம் இருக்கலாம், 150 வருஷம் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் இல்லை, வெள்ளைக்காரங்காலத்திலே அதுக்கு முன்னாடியே கூட கட்டினானே வச்சுடுங்க. ஆனால் 1100 வருஷத்துக்கு முன்னாடி எடலாக்குடியில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளோ பேர் முஸ்லீமை மாற்றிருக்க மாட்டாங்களா? அவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கணும்ல. அப்போ இவங்க ஒரு வரலாறை புதுசாக எழுதுவாங்க, எழுதிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் பாட புத்தகத்திலையும் வச்சிடும், நம்ம நம்பிடணும். இதே மாதிரி தான் சிக்கந்தர். மதுரை மாவட்டத்தில் மதுரை ஏரியாவில் உள்ள ஏராளமான கோயில்களெல்லாம் அடைச்சதுக்கு காரணமே தான். மீனாட்சி அம்மன் கோயிலே அடைச்சது அவன் தமிழனே இல்லை, ஆனால் அவனுக்கு அங்கே இது வேணும்னு சொல்கிறீங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னது? தர்கான்னு சொல்கிறீங்க. எல்லா முஸ்லீம்களும் தர்கா வழிபாட்டில் இருக்காங்களா? ஆளூர் ஷானவாஸ் தர்கா வழிபாட்டில் இருக்காரா? ஆள் ஈவேராவை ஏற்றுக்கிட்டாரா, அல்லாவை ஏற்றுக்கிட்டாரா? அதை சொல்லுங்கள். ப்ரொஃபைல் பிக்சரில் ஈவேரா, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் அதை அந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் எனக்கு தொழுகை பண்ணுறது, அது என்ன பழக்கம்? இது ஒன்று கடவுள் இல்லைன்னு சொல்லி இல்லை உண்டுன்னு சொல்லு. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு இது என்னது? அதுலேயும் பாருங்கள், முஸ்லீம் இதில் தர்கா வழிபாட்டில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இல்லை. சிற்கு ஒழிப்பு மாநாடு நடத்தின கும்பல் நீங்கள். அப்புறம் எங்கே திருப்பரங்குன்றம் மலையில் மேலே இருக்க இடத்துல அது அங்கே ஆடு வெட்டாமல் அங்கே என்ன தயிர் சாதமாக வைப்பாங்க, சாம்பார் சாதமாக தயிர் சாதமாக வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் எவ்வளோ பெரிய நக்கல், கொழுப்பு தானே இதெல்லாம்.